பொருட்டோட சைன் பட்டான டூ ப்ளூடெக்ஸ் ஹிட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது அதோட டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயம் தான். டைம் ஸ்கிப்பை பற்றினா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொருட்டோட டைம் ஸ்கிப்புங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லான டார்க்கஸ்டான ஒரு டைம் ஸ்கிப்பாக தான் இருந்திருக்கு. நருட்டோ கம்பேர் பண்ணிடல. ஏன்னா நருட்டோட டைம் ஸ்கிப்பு அப்படிங்கிறப்ப நருட்டோ வந்து ரொம்பவே கூலான டைம் ஸ்கிப்பாக தான் இருந்திருக்கு. நருட்டோட டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி த்ரெட்டாக இருந்தது அந்த அக்காட்சிக்குன்னு யாருனே தெரியாத ஒரு பெரிய கேங் வந்து நருட்டோ கேப்சர் பண்ணுறதுக்காண்டி எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிறதும், சாஸ்கே வில்லேஜை விட்டு போயிட்டான், அவனை திருப்பி வில்லேஜுக்கே திருப்பி கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. பட் நருட்டோ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் சிரிச்சுக்கிட்டே போயும் போல் ஃபோர்த் ஹோக்காகே ஸ்டாச்சுவை பார்த்துட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு பவர்ஃபுல்லாக சாஸ்கே திருப்பி வில்லேஜுக்கு கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போகிற மாதிரி தான் இருந்திருக்கும் நருட்டோட டைம் ஸ்கிப்பு. அதே மாதிரி நருட்டோ திரும்பி வில்லேஜுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு கூலஸ்டான என்ட்ரியாக தான் இருக்கும். அதே பொருட்டோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக காமிச்சிருப்பாங்க. பொருட்டோக்கு ரோல் ஸ்வாப்பாக இருக்கும், கவாக்கிக்கும் பொருட்டோக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருட்டோட அப்பா வந்து அவரே கொண்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோனாகாவது வரையும் வந்து ஒக்காகை பையனாக பார்த்துக்க இந்த பொருட்டோ வந்து அதுக்கப்புறம் வந்து ஒக்காகை கில்லராக பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு மொத்தம் கோனாகாவும் பொருட்டோ வந்து கிரிமினலாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கும். பொருட்டோட டூ ப்ளூடெக்ஸ் இந்த அளவுக்கு ஹிட் ஆனது காரணமே ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நருட்டோ சீல் பண்ணதும் தான். நருட்டோ சீல் பண்ணதுங்கிறதே அவரை சேவ் பண்ணுறதுக்காண்டி தான் கவாக்கி சீல் பண்ணியிருப்பார் நருட்டோவை. யார்கிட்ட இருந்துன்னா அந்த ஒட்சுட்சுகிஸோட தொல்லை நிஞ்சா வெல்டர் அதிகமாக இருந்திருக்கும். அதுவும் பொருட்டோ மாங்கால இந்த ஒட்சுட்சுகிஸ் எல்லாம் எர்த்துக்கு வந்தது காரணமே அவங்களுக்கு சாக்ரா ஃபுட் தேவைப்பட்டிருக்கும். அந்த சாக்ரா ஃபுட் அவங்க சாப்பிட்டு அது மூலயமா வந்து காட்லி பவர் அட்டைன் பண்ணுவாங்க. அப்படியே வந்தவர் தான் வந்து சீபாய் ஒட்சுட்சுகியும் அப்படி தான் ஆயிருப்பாரு காடா. இதனால தான் எல்லா ஒட்சுட்சுகிஸும் பூமிக்கு வந்திருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் வந்து மோமோசுக்கியும். இந்த சாக்ரா ஃபுட்டை ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு முதல்ல வந்து 10 டெயில ஃபார்ம் பண்ணணும். 10 டெயில ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு எல்லா 9 டெயில்ஸோட சாக்ராவும் வேணும். அதுக்கு ஒவ்வொரு டெயில் பீஸ்டாக கேப்சர் பண்ணி அதுலேருந்து சாக்ராவை எடுத்துக்க முடியாதுங்கிறனால டெயில் பீஸ்டோட சாக்ராலாம் நருட்டோக்குள்ளே இருக்கும். அதனால நருட்டோவை பிடிச்சாலே போதும் அப்படின்னு தான் மோமோசுக்கி நருட்டோ பிடிச்ச அவர்கிட்ட வந்து சாக்ரா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ தான் நம்ம நருட்டோ சாஸ்கே எல்லா காகேஸும் சேர்ந்து பொருட்டோவும் சேர்ந்து மோமோசுக்கியை கில் பண்ணிடுவாங்க. இந்த நேரத்தில் தான் மோமோசுக்கியோட வெசலாக பொருட்டோ மாறுவார். என்னதான் எடுத்துக்கு வந்து ஒட்சுட்சுகிஸ் எல்லாம் நருட்டோன் சாஸ்கே டிஃபீட் பண்ணியிருந்தாலுமே இந்த இடத்துல வந்து பொருட்டோக்குள்ளே தான் மோமோசுக்கி இருக்காருங்கிறனால அதான் கவாக்கி வச்சுப்பாரு. பொருட்டோனால நருட்டோக்கு எதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பொருட்டோவை கொல்ல பிளான் பண்ணுவார். அப்போதான் பொருட்டோமே என்னை கில் பண்ணிடு, என்னை கொண்டுட்டா வந்து மோமோசுக்கி இறந்துருவான்ல, அதனால யாருக்கு எதுவும் அதனால என்னை கில் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி கவாக்கிட்ட சொல்லுவார் பொருட்டோ. அப்போதான் கவாக்கி வந்து பொருட்டோ கில் பண்ணிடுவார். கில் பண்ணதுக்கப்புறமே வந்து மோமோசுக்கி பொருட்டோ ஹீல் பண்ணி விட்டுருவாரு. அதனால காண்டான கவாக்கி வந்து நருட்டோ நாட்டையும் நான் இப்போதைக்கு உங்களை சீல் பண்ணி வச்சிடுறேன், எல்லா ஒட்சுட்சுகிஸையும் கில் பண்ணதுக்கப்புறம் உங்களை திருப்பி நான் ரிலீஸ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அவரோட டைமென்ஷனில் போட்டு லாக் பண்ணிடுவார். இதனால தான் நம்ம நருட்டோவை கவாக்கி சீல் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பாரு. நருட்டோக்கு ஒட்சுட்சுகிஸோட த்ரெட் இருக்கிறனால தான் அவரை வந்து சீல் பண்ணி வச்சிருப்பாரு நருட்டோ அண்ட் ஹினாட்டாவை. அடுத்ததாக பார்க்க போகிறதா அந்த ரோல் ஸ்வாப் பண்ணதான் அதில் முக்கியமான சக்ஸஸுக்கான முக்கியமான காரணமே இதுதான். இந்த ஒரு விஷயம் தான் பொருட்டோட மாங்கா வேற லெவலில் போகிறதுக்காக காரணமாக இருந்தது. இந்த ஒரு விஷயம் தான் இந்த ரோல் ஸ்வாப் நடந்ததுங்கிறதே பொருட்டோன் கவாக்கிக்கு தான் நடந்திருக்கும். கவாக்கி நருட்டோன் ஹினாட்டாவை சீல் பண்ணியிருப்பார்ல, அந்த இடத்துல தான் வந்து சென்ஸ் பண்ணியிருப்பாங்க நருட்டோட சாக்ரா. அங்கேருந்து நருட்டோட சாக்ரா வேனிஸ் ஆகிருக்கும், ஹினாட்டாவோட சாக்ராவும் வேனிஸ் ஆகிருக்கும். ஆனால் அங்கே அந்த இடத்துல வந்து கவாக்கியோட சாக்ரா மட்டும் இருக்கிறத பார்த்துருப்பாங்க சென்சார் யூனிட்டு. அதனால கவாக்கி தான் அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒட்டுமொத்த கோனகாவுக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நருட்டோ ஹினாட்டாவை வந்து பொருட்டோ கவாக்கி ஏதோ பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கோனகாவில் உள்ள எல்லா சினோபிஸும் சாஸ்கே சிக்கமாரு இவங்க எல்லாருமே வந்து நம்ம கவாக்கி தான் தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. கவாக்கி ஆனால் வந்து பொருட்டோவை தேடி போயிட்டு இருப்பாரு. ஏன்னா இந்த இடத்துல பொருட்டோ தான் மோமோசுக்கியோட வெசலுங்கிறனால அவரை கொல்லணும் முதல்ல அப்படிங்கிறனால தான் கவாக்கி வந்து பொருட்டோவை தேடி போயிட்டு இருப்பாரு. ஃபைனலாக வந்து அந்த ஒக்காகையோட ஸ்டோன் ஃபேஸில் வந்து பொருட்டோன் கவாக்கி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போதைக்கு வந்து பொருட்டோவுமே அப்படி நிறைய விஷயம் நடந்ததுக்கப்புறம் பொருட்டோவுமே அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவார். அப்போ தான் கவாக்கி பக்கத்தில் வந்து எய்டா இருப்பாங்க. அவங்கள பிடிச்சிக்கிட்டு அழுதுக்கு இருப்பார் கவாக்கி. அந்த ஃபீலிங்ஸ்ல எய்டாவோட ஆம்னிபோட்டன்ஸ் பவர் கேஸ்ட் ஆகி அது மூலியமா வந்து பொருட்டோன் கவாக்கியோட ரோல் ஸ்வாப் ஆகும். அதுக்கப்புறம் கவாக்கியை துரத்திட்டு வந்த எல்லா சினோபீஸுக்கும் வந்து பொருட்டோ தான் கவாக்கி அப்படிங்கிற மாதிரி தான் இதுவாகும். அவங்களுக்கு அந்த ஆம்னிபோட்டன்ஸ் கேஸ்ட் ஆகி ரோல் ஸ்வாப் ஆனதுனால அதுக்கப்புறம் எல்லாருமே பொருட்டோவை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவன் தான் வந்து ஒக்காகை கொண்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இப்போதான் நம்ம சாஸ்கேவும் பொருட்டோவை தேடி போகும்போது தான் நம்ம சாரடா உச்சிக்கு அதை பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் பார்த்துக்கு இருப்பாங்க. அப்போதான் அவங்க மாங்கிக்கு சரிங்கான அவைக் பண்ணுவாங்க. அப்போதான் சாஸ்கேவும் பக்கத்தில் இருப்பார். அவங்கள்ட்ட போயிட்டு பொருட்டோவை காப்பாற்றுங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க பொருட்டோவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சாரடா. சாஸ்கே அதை பார்த்துட்டு இது மாங்கிக்கு சரிங்க தானே அப்படின்னு பார்த்துட்டு வந்து அந்த சாக்கிலே வந்து சரி நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ அங்கே எந்த அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு அவருமே பொருட்டோவை தேடி போயிடுவார். சாஸ்கே வந்து சாரடா உச்சிக்கா மாங்கிக்கு சரிங்க அவைக்கன் பண்ண அந்த சாக்கிலே வந்து பொருட்டோக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவார். சாரடா அந்த இடத்துல வந்து மாங்கி சரிங்கெல்லாம் அவைக் பண்ணியிருக்காங்கிறத சாஸ்கேமே ரியலைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ண போவார்.
இந்த இடத்துல இருந்து தான் டைம் ஸ்கிப்பும் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஸ்கிப் மொத்தமே 3 வருஷம் தான் நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருட்டோ கூட இப்போ இந்த டைம் ஸ்கிப்பில் இருந்திருக்கிறது வந்து சாஸ்கே தான். அவருக்கு தெரிஞ்ச ஜுட்ஸுவெல்லாம் பொருட்டோக்கு சொல்லிக் கொடுத்து இந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணதும் சாஸ்கே தான் இந்த டைம் ஸ்கிப்பில் ஃபுல்லாக. அதே மாதிரி பொருட்டோமே சும்மா டைம் ஸ்கிப் இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு அதிலே உட்காந்துருக்காம பொருட்டோமே சாஸ்கேட்ட நிறையா ட்ரைனிங் எடுத்து அவருமே ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்காரு இந்த டைம் ஸ்கிப்பில் ஃபுல்லாக. அதுக்கு அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காருன்னா அது வந்து பொருட்டோ 2 ப்ளோடெக்ஸோட முதல் சாப்டர் இருந்துச்சுல, அந்த முதல் சாப்டர்லேயே காமிச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காருன்னு. கோடோட தலைக்கு மேலே கால் வச்சுக்கிட்டு நின்றுருப்பாரு முதல் சாப்டர்லேயே. அந்த சீன்லாம் வந்து வேற லெவலில் வந்திருக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காரு பொருட்டோ. ஆனால் கோடும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. கோடு வந்து டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி நருட்டோன் சாஸ்கியோட பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் முத காட்டும் போதே அந்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பார். அப்படிப்பட்ட கோடு மேலே வந்து தலை மேலே காலை வச்சுக்கிட்டு பொருட்டோ வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாரு. அது உண்மையிலே சூப்பரான இருந்துச்சு அந்த என்ட்ரி. இதே மாதிரி ஒரு என்ட்ரி வந்து நருட்டோ கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் அது ஒரு டீசெண்டான என்ட்ரியாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் கம்பேக்காக இருந்துச்சுன்னா அது நல்லா தான் இருக்கும் நருட்டோக்கு அந்த மாதிரி கொடுத்தா. பார்ப்போம் நருட்டோக்கு அது வரும்போது பார்ப்போமே. எது எப்படியோ இந்த இடத்துல வந்து நருட்டோட பார்ட்டாக இருக்கட்டும், நருட்டோட செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் பொருட்டோட பார்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் இருந்தால் அந்த காமெடிங்கிற ஜானர் பொருட்டோட 2 ப்ளோடெக்ஸில் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா தான் பொருட்டோட அனிமே பார்ட் அடி வாங்கினாலுமே 2வது பார்ட்டு வெயிட்டாக தான் இருக்க போகுது. அதுக்கு இது மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட்டில் பொருட்டோட செகண்ட் பார்ட் அனிமேஷன் பண்ணும்போது ஒரு ஃபில்லர் எபிசோடு கூட வராது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரையும் 12 சாப்டர் வந்திருக்கு. அந்த 12 சாப்டருமே சூப்பராகவே இருக்குது, ஃபயராகவே இருக்குது. அந்த கடைசி சாப்டர் இப்போ 12வது சாப்டர்லாம் பொருட்டோ வந்து ஜூரா அட்டாக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சாப்டருமே வந்து பொருட்டோட பவர் அப் வச்சு ஒரு ஆர்க் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் ஜூராவை கில் பண்ணுற மாதிரி அதை டிஃபீட் பண்ணுற மாதிரி தான் காமிப்பாங்க. அந்த சோல் த்ரோன் இருந்துச்சுன்னா நம்ம சாஸ்கேவை ரிவைவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சாஸ்கேவை ரிவைவ் பண்ணிட்டா அப்போ நருட்டோவுமே சீக்கிரம் ரிவைவ் பண்ணிடுவாங்களான்னு தெரியல. ஆர்க்குங்கிறதே சிஞ்சூஸோட தான் வைக்க போகிறாங்க. அப்படி சிஞ்சூஸ் எல்லாம் டிஃபீட் பண்ணிட்டா அதில் வந்து அந்த சோல் த்ரோன் எடுத்துக்கலாம். அந்த சோல் த்ரோனை வச்சு சாஸ்கேவை ரிவைவ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நருட்டோவுமே ரிவைவ் பண்ணிடுவாங்களா சீக்கிரமே அப்படிங்கிறது தான் தெரியல. இது எப்படியோ நருட்டோக்கும் ஒரு நல்ல கம்பேக் வைப்பாங்க அப்படிங்கிறதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.